TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 61. Web buckling occurs when the intensity of vertical compressive stress near to the center of the section becomes what? ஸோ பக்லிங்கிறதுனாலே அது ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ ஃபெயிலியர் எப்போ நடக்கும்? அது வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு வேல்யூ விட கிரேட்டராக இருக்கும் போது தான். ஸோ இங்கே ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். கிரேட்டர் தேன் த கிரிட்டிக்கல் பக்லிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் த வெப் ஆக்டிங் அஸ் அ காலம். Question 62. The sudden failure of a pre-stressed member without any warning is due to what? ஸோ ஒரு மெம்பர் ஃபெயில் ஆகுது எந்த வார்னிங்கும் கொடுக்காம அப்படின்னா எந்த இடத்துல ஃப்ராக்சர் முதல்ல நடக்குங்கிறதான் கொஸ்டின். இதே இது வந்து காங்க்ரீட்லன்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது நார்மல் காங்க்ரீட்லன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டீலுன்னு சொல்ல முடியாது, காங்க்ரீட்டில் தான் நடக்கும். பிகாஸ் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் பீம்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் பீம்ஸில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஸ்டீல் வந்து சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஃப்ராக்சர் வந்து முதல்ல காங்க்ரீட்டில் தான் நடக்கும், விச் இஸ் நாட் சேஃப். ஏன்னா ஒரு வார்னிங் இல்லாமல் டக்குன்னு ஃபெயிலியர் ஆயிரும். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் மெம்பர்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஃப்ராக்சர் இந்த ஸ்டீல் தான் நடக்கும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டீலை வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால டாப் போர்ஷன் வந்து டென்ஷன் மாதிரி பிஹேவ் ஆகும். ஸோ இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் மெம்பரில் ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்டீல் இந்த டென்ஷன் ஜோன் அங்கே ஒரு ஃப்ராக்சர் நடக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா அக்கர் ஆகும். அதாவது எந்தவித வார்னிங்கும் இல்லாமல் ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகும். Question 63. The system suitable for pre-tensioned pre-stressed concrete member is what? ஸோ ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் மெம்பரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ப்ரீ-டென்ஷன், இன்னொன்று போஸ்ட்-டென்ஷன். ப்ரீ-டென்ஷன்னா அந்த டென்டான்ஸை முதலே டென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காங்க்ரீட் போர் பண்ணுவாங்க. போஸ்ட்-டென்ஷன்னா காங்க்ரீட் போர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டென்டான்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரீ-டென்ஷன்டு மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஹாயர் சிஸ்டம் அல்லது அது லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே வந்து ப்ரீ-டென்ஷன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். மீதி 3 டைப் இருக்குதுல்ல, மேக்னல், ஃப்ரெசினெட், கிஃபார்ட் ஒடால் சிஸ்டம், இது மூணுமே வந்து போஸ்ட்-டென்ஷன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ் மெம்பருக்கான மெத்தட்ஸ். Question 64. High strength concrete is necessary in pre-stressed concrete as the materials offers high resistance in. So pre-stressed-நாலே நம்ம high strength wires தான் and high strength concrete தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதுக்குன்னா it should resist tension, shear, bond and bearing. எல்லாமே 4மே இதுக்கு தேவைப்படும். ஸோ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம high strength concreteக்கு போகிறோம். Question 65. Dash is that property of a fluid by virtue of which it offers resistance to the movement of one layer of fluid over another adjacent layer. So இது வந்து viscosity-யோட definition தான். ஸோ நமக்கு தெரியும் ஆன்சர் viscosity. Question 66. Differential manometers are used to measure what? ஸோ டிஃப்ரென்ஷியல்னாலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ப்ரெஷர் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம லேபில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அடுத்து question 67. The practical value of upper critical Reynolds number may be considered to lie between what? So Reynolds numberல upper limit வந்து 2700 to 4000 தான் அதோட maximum. Question 68. A pitot tube is a simple device used for measuring what? ஸோ பிட்டாட் டியூபுங்கிறது வெலாசிட்டி தான். ஸோ அந்த டியூபோட என்ட்ரன்ஸில் ஏர் அல்லது வாட்டர் வந்து ஹிட் ஆகும்போது என்ன ப்ரெஷருங்கிறத மெஷர் பண்ணி அந்த ப்ரெஷரை வச்சு அது வெலாசிட்டி ஆஃப் தேட் ஃப்ளோ வந்து மெஷர் பண்ணிக்கும், கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து பிட்டாட் டியூபோட யூஸ். Question 69. The unit hydrograph is the graphical relation between the time distributions of what? ஸோ அதில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்னங்கிறது தான் இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃபில் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலும் டைரக்ட் ரன் ஆஃபும் தான் நம்ம வந்து எடுப்போம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸாக. அடுத்து question 70. In the process of condensation, the fall in temperature represented by its temperature change is called what? ஸோ அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் நடக்கிற அந்த டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து நம்ம அடியபேட்டிக் சேச்சுரேஷன் லேப்ஸ் ரேட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.